ஹலோ எவ்ரிவன். நீங்க சர்வீஸ் நவ் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கரெக்டான பிளேஸ் தான் வந்திருக்கீங்க. வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் சர்வீஸ் நவ். நான் உங்க கேப்ரியல். எனக்கு டோட்டலி ஐடியில் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் as a சர்வீஸ் நவ் டெவலப்பர் எனக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சேனல் வந்து டு லேர்ன் சர்வீஸ் நவ் டெவலப்மெண்ட் இன் ஈஸி அண்ட் சிம்பிள் வே வித் ரியல் டைம் யூஸ் கேசஸ். ப்ரீ ரெக்வசிட் என்னன்னா, அட்லீஸ்ட் நமக்கு பேசிக் நாலேஜ் அண்ட் வாட் இஸ் சர்வீஸ் நவ் அண்ட் ஒய் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் யூசிங் இட் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சர்வீஸ் நவ்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக வந்து சர்வீஸ் நவ் டெவலப்மெண்ட்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். To begin the ServiceNow developer learning journey, நம்ம கேட்டலாக் ஐட்டம் கிரியேஷன்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, கிரியேஷன் ஆஃப் கேட்டலாக் ஐட்டம், வாட் இஸ் கேட்டலாக் அண்ட் கேட்டகரி, கிரியேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் டைப்ஸ், அண்ட் ஹவு டு வியூ த கேட்டலாக் ஐட்டம் இன் போர்ட்டல். ஸோ நம்ம இதை ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் சினாரியோவோட பார்க்க போறோம். இதான் நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ். ஸோ இட்ஸ் கிரியேஷன் ஆஃப் சர்வீஸ் கேட்டலாக் ஒரு கேட்டலாக் ஐட்டம். ஸோ த யூஸ் கேஸ் எப்படின்னா, டெவலப் ஆர் டிசைன் அ சர்வீஸ் கேட்டலாக் ஐட்டம் ஃபார்ம் விச் கண்டெய்ன்ஸ் த பிலோ வேரியபிள்ஸ். இப்படிதான் நமக்கு ரெக்குயர்மெண்ட் வரும். ஐட்டம் நேம், ஃபோன் ரெக்வஸ்ட், கேட்டலாக் அண்ட் கேட்டகரிஸ், சர்வீஸ் கேட்டலாக் அண்ட் மொபைல்ஸ், அண்ட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர் வந்து ஒன்றும் இல்லை, எந்தெந்த வேரியபிள் வந்து எந்தெந்த ஆர்டரில் வரணும்னு சொல்லிட்டு போடுறதுக்காக தான் அந்த ஆர்டர். அண்ட் கொஸ்டின் இஸ் த ஒன் விச் இஸ் இன் த ஃப்ரண்ட் எண்ட். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கொடுக்குறோமோ அதான் போர்ட்டல் ஃப்ரண்ட் எண்டில் வரும். வேரியபிள் நேம் இஸ் த பேக் எண்ட் வேல்யூ. அண்ட் ஃபீல்ட் டைப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்டு இருக்குது. ஸோ ரெக்வஸ்டர் ஒரு யூசராக இருப்பாங்க. ஸோ யூசர் வந்து ஒரு சிஸ் யூசர் டேபிள்லேருந்து வருவாங்க. ஸோ இட் இஸ் ரெஃபரிங் டு அ டேபிள், சிஸ் யூசர் டேபிள். ஸோ வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபார் மேனேஜர் நம்ம சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் போட்டிருக்கோம். பட் நீங்கள் நினைப்பீங்க மேனேஜர் வந்து ஒரு யூசர் தானே, சிஸ் யூசர் டேபிள்லேருந்து வருவாங்கன்னு. ஸோ பட் நான் வந்து இன்னொரு ஃபியூச்சரில் இருக்க அனதர் வீடியோ யூஸ் கேஸ்க்காக அதை சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டாக போட்டிருக்கேன். And we have another variables called hardware requirements, desk phone model, mobile phone, and descriptions, and select box ஓட டைப்ல இருக்கு. ஸோ செலக்ட் பாக்ஸ்னால் ட்ராப் டவுன் மாதிரி வரும். ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெக்குவயர்மெண்ட். என்னோட பிடிஏ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பிடிஏ. ஸோ கேட்லாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆலில் ஃபில்டர் நேவிகேட்டரில் ஸோ மெயின்டைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ மெயின்டைன் ஐட்டம்ஸ் is the where we are going to create the catalog item. ஸோ அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேட்லாக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு. நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நியூ கிளிக் பண்ண போகிறோம். இதான் கேட்லாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுற ஃபார்ம். ஸோ இங்கே தான் நம்ம கேட்லாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூஸ் கேஸ்லேருந்து எடுத்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐட்டம் நேம் வந்து ஃபோன் ரெக்வஸ்ட். ஸோ அதை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் வி ஹேவ் கேட்டலாக். ஸோ கேட்டலாக் என்னன்னா, நம்ம எந்த கேட்டலாக் கீழே இந்த கேட்டலாக் ஐட்டம் வரணும்னு சொல்லி இது பண்ணுறதுக்காக தான். ஸோ வி ஹேவ் டூ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேட்டலாக்ஸ். ஸோ சர்வீஸ் கேட்டலாக் அண்ட் டெக்னிக்கல் கேட்டலாக். நம்ம ரெக்குவயர்மெண்ட் படி சர்வீஸ் கேட்டலாக். ஸோ நான் சர்வீஸ் கேட்டலாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கேட்டகரி வந்து ஈவன் இன் சர்வீஸ் கேட்டலாக் கீழே இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இந்த கேட்டலாக் ஐட்டம் எந்த கேட்டகரிக்குள்ளே வரணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ நம்மளோடது ஃபோன் ரெக்வஸ்ட் ரிலேட்டடாக இருக்கனால மொபைலுங்கிற கேட்டகரி, பட் இதுதான் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கனால நம்ம அதை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம விசிபிள் ஆகுதுங்கிறத வந்து நம்ம அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். அண்ட் நமக்கு வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஃபார்மேட்டிங் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீப் ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கலாம், ரிமூவ் ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட்டிங் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் இந்த பாக்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அதோட பர்பஸ் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் நம்ம சேவ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம கேட்டலாக் ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நாம மேபி இந்த கேட்டலாக் ஐட்டம்க்கு ஒரு ஃப்ளோ இல்லைன்னா ஒரு ஃப்ளோ ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை எங்கே டேக் பண்ணுவோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி அண்டர் ப்ராசஸ் இன்ஜின். ஸோ ஃப்ளோ இருந்தால் அந்த ஃப்ளோ வேரியபிளில் அதை டேக் பண்ணணும், ஒர்க் ஃப்ளோ இருந்தால் ஒர்க் ஃப்ளோ வேரியபிளில் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம ஏதாவது பிக்சர் ஏதாவது ஆட் பண்ணோம்னா இந்த பிக்சர் டேப்பில் பண்ணணும். ஸோ கிளிக் டு ஆட்னு இருக்கும். ஸோ நம்ம சிஸ்டமில் இருக்க எந்த பிக்சரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா நம்ம அந்த பிக்சரை வந்து நம்ம கேட்டலாக் ஐட்டம் சர்வீஸ் போர்ட்டல் பேஜில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண வேணேன், இங்கே அந்த பிக்சர் வந்துடும். ஸோ திஸ் how we need to picture it and pricing வேணும்னா pricing டேப்ல இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ begin with நம்ம 100th ஆர்டரில் இருக்கிறது பார்க்க போகிறோம். ஸோ as I mentioned, order is the one which decides so which variable should come at the top and which should come at the bottom. ஸோ வேரியபிள் ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது, ஆர்டர் இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்னு ஒரு டேப் இருக்குது, அனோடேஷன், டைப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற மல்டிபிள் டேப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆர்டரில் தான் நம்ம அந்த ஆர்டர் கொடுக்க போகிறோம். அண்ட் ஆஃப்டர் கிவிங் ஆர்டர், ஸோ நம்ம இங்கே மேண்டேட்ரி பண்ணோன்னா இங்கே கேன் மேக் தி மேண்டேட்ரி, ரீட் ஒன்லி பண்ணணும்னா ரிட்டன் டு ஹைட் பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ நம்மளோட வேரியபிள் படி நம்ம இது வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்ட் டைப். ஸோ நான் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இங்கே செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இதோட ஆர்டர் வந்து நம்ம 100. அண்ட் கொஸ்டின் வந்து நம்ம என்னங்க கொஸ்டின் நமக்கு ரெக்குவயர்மெண்ட்டில் வந்திருக்கோம் அந்த கொஸ்டின் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ கொஸ்டின் இஸ் ரெக்வஸ்டட். ஸோ அதுதான் 100 வேரியபிளோடது. ஸோ அதை நான் கொடுக்குறேன். அண்ட் நேம் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ நம்ம வந்து பேஸ்ட் ஆன் அவர் ரெக்குவயர்மெண்ட் நம்ம வந்து எம்டி இருக்குன்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம அதில் யூ அண்டர் ஸ்கோர் இருந்துச்சு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேரியபிள் இல்லைன்னு காட்டுறதுக்காக நம்ம யூ அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை போட்டாச்சு. அண்ட் சின்ஸ் இட் இஸ் a ரெஃபரன்ஸ் ஃபீல்ட், நான் சொன்ன மாதிரி இட் ஷுட் ரெஃபர் டு த சிஸ் யூசர் டேபிள். அண்ட் அதையும் நமக்கு ரெக்குவயர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. மேபி வேறு ஏதாவது டேபிள்லேருந்து ரெஃபர் ஆகணும்னா. ஸோ இங்கே சிஸ் யூசர் டேபிள்லேருந்து பண்ணுறோம். அண்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் குவாலிஃபையர் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் we have 3 ரெஃபரன்ஸ் குவாலிஃபையர். அது தனியாக நம்ம ஒரு வீடியோவாக ஃபுல்லாக பார்ப்போம். ஃபார் நவ் நான் என்ன சிம்பிள் ரெஃபரன்ஸ் குவாலிஃபையரை வச்சு என்ன பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே நம்ம சிஸ் யூசர் டேபிளில் எல்லா யூசர்ஸ் வந்துடுவாங்க. நமக்கு வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டும் வேணும். ஸோ அந்த ஃபில்டர் வந்து நம்ம இங்கே சிம்பிள் ரெஃபரன்ஸ் குவாலிஃபையரில் பண்ணி நம்ம இப்போ சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அகைன் நான் கேட்டலாக் ஐட்டமோட பேஜ்குள்ளே போகிறேன். அகைன் நெக்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து கொஸ்டின் வந்து மேனேஜர் அண்ட் இட்ஸ் a சிங்கிள் இன்டெக்ஸ். நான் நியூக்குள்ளே போகிறேன். ஆர்டர் வந்து 200. டிஃபால்ட்டாக சிங்கிள் இன்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ மேனேஜர் அண்ட் நான் சொன்ன மாதிரி நேம் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ யூ அண்டர் ஸ்கோர் ஆட் பண்ணியாச்சு. சின்ஸ் இட் இஸ் a சிங்கிள் இன்டெக்ஸ் நம்ம இது மேண்டேட்ரி ரீட் ஒன்லி ஏதாவது வேணும்னா இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் நோ நான் வந்து அப்படியே வச்சு சேவ் பண்ணுறேன். அண்ட் அகெயின் நான் மறுபடியும் கேட்டலாக் ஐட்டம்குள்ளே பேஜ்குள்ளே போகிறேன். மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி மறுபடியும் தேர்ட் வேரியபிள் நியூ கொடுக்குறேன். ஸோ இது ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் இட் ஷுட் பி செலக்ட் பாக்ஸ். ஸோ அதான் ரெக்குவயர்மெண்ட். ஸோ செலக்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆர்டர் 300. கொஸ்டின் கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. யூ அண்டர் ஸ்கோர் ஆட் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட். சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஃபீல்டை மேண்டேட்டரி பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இங்கே மேண்டேட்டரி பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக நான் மேண்டேட்டரி பண்ணுறேன். அண்ட் சின்ஸ் இட்ஸ் செலக்ட் பாக்ஸ் நான் ட்ராப் டவுன் சாய்ஸஸ் இருக்கும்னு சொன்னனால ஸோ நம்ம கொஸ்டின் சாய்ஸ்க்குள்ளே வந்து கீழே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டு வேலை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நியூன்னு ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லைனா இன்சர்ட் நியூவில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் நியூலேருந்து காட்டுறேன். ஸோ ஐ கிளிக் ஆன் நியூ. ஸோ அதுக்கும் நமக்கு ஆர்டர் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 பேர் சாய்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கும் ஃபஸ்ட்டு 100th ஆர்டரில் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். வேல்யூ வந்து இதுக்கு சேம் நேமே கொடுக்க போகிறோம். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேஜ் நியூ ஓப்பன் பண்ணாமையே நம்ம கீழேயே வேரியபிளில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே இன்சர்ட் நியூ ரோவில் டபுள் கிளிக் பண்ணி நம்மளோட அடுத்த வேரியபிள் மொபைல் ஃபோன் அப்படின்றத போட போகிறோம். இந்த மாதிரி வரும். அண்ட் தென் வேல்யூலேயும் நம்ம அதே கொடுக்க போகிறோம். அண்ட் ஆர்டர் வந்து 200. இதை பண்ணிவிட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் சேவ் இருக்கும். அந்த சேவை நம்ம கிளிக் பண்ணணும். ஆஃப்டர் தட் நம்ம தேர்ட் ஒன்
சாரி, ஹெட்ஃபோன்ஸ், எஸ். ஸோ ஹெட்ஃபோன் அகைன் கொடுக்குறோம். ஆர்டர் வந்து 300. ஸோ நம்ம இப்போ கொடுத்தாச்சு, இதையும் சேவ் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் நம்ம இந்த ஃபார்ம் ஒரு டைம் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேட்லாக் ஐட்டம் ஃபார்முக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறத வந்து ஒரு சின்ன விசிபிளாக எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த ட்ரை இட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூப்ளிகேட் பண்ணி ட்ரை இட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால், ஸோ வாட் எவர் நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ, இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த கேட்லாக் ஐட்டமோட நேம், அந்த கேட்டகரி, கேட்டலாக், ஸோ ஹார்ட்வேர், மொபைல்ஸ், அது கீழே தான் இந்த கேட்லாக் ஐட்டம் வரணும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆர்டர் அண்ட் நம்ம போட்டிருந்த பிக்சர் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள், ஸோ ரெக்வஸ்ட் வேரியபிளில் வந்து நம்ம சர்ச் பார் இருக்கும், செலக்ட் பண்ணால் சிஸ் யூசர் டேபிளில் ஒன்லி ஆக்டிவ் யூசர்ஸ் காமிக்கும். அண்ட் மேனேஜர் வந்து நம்ம சிங்கிள் லைன் டெக்ஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி காட்டணும். அண்ட் தென் கீழே வந்து நம்ம ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் வந்து ட்ராப் டவுனாக இருக்கும். பட் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எதனாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃபால்ட்டாக இப்படி டிஸ்கவுண்ட் இல்லாமல் நமக்கு நன் வரணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் அந்த கிரியேட் பண்ண வேரியபிள்குள்ளே போகிறோம். அங்கே கீழே டைப் ஸ்பெசிஃபிகேஷனுங்கிற டேப் இருக்கும். அதுக்குள்ளே இன்க்ளூட் நன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ட்ரை இட்குள்ளே போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா இந்த ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்டில் நன் வந்துடும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இந்த மேண்டேட்ரி சிம்பிளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து அந்த ஃபார்ம்லேயே மேண்டேட்ரின்னு செக் பண்ணோம். ஸோ இப்போ நான் நார்மலாக ஆர்டர் பண்ணேன்னா அந்த மேண்டேட்ரிங்கிற அந்த செக் வரும். ஸோ நான் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி இல்லைன்னா மொபைல் ஃபோன் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு தான் ஐ கேன் ப்ரொசீட். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி விசிபிள் பார்க்கறதுக்காக பண்ணுறது. இப்போ நம்ம வந்து 400 வேரியபிள் நம்ம ஆர்டர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து டெஸ்க் ஃபோன் மாடல். ஸோ அதே மாதிரி நியூ கொடுத்துட்டேன், செலக்ட் பாக்ஸ், ஆர்டர் 400, வெஸ்டின் நேம், ஓகே, டைப் ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம இன்க்ளூட் நன் ஆகி பே கொடுத்துடலாம். அண்ட் ஐம் சேவிங் இட். ஸோ அவ்வளோதான். அகெயின் நம்ம கீழே கொஸ்டின் சாய்ஸஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிஸ்கோ, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். Value also Cisco and order is 100. Save பண்ணேன். And the next one is Avaya. ஸோ அதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். Avaya, yes. Order is 200. சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தேர்ட் Panasonic. ஸோ அதையும் அகெயின் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் 300. ஸோ நம்ம வந்து 400 வேரியபிள் ஆர்டர் வேரியபிளும் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் 2 கிரியேட் பண்ணணும். ஸோ அகெயின் கேட்லாக் ஐட்டம்குள்ளே போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக் கேட்லாக் ஐட்டம் கிரியேஷன். ஸோ நான் ஏன் மல்டிபிள் செலக்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணுறேன்னா, ஸோ நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து ஸோ விசிபிலிட்டி படி நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ ட்ராப் டவுனில் ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன செலக்ட் பண்ணுறோமோ ஸோ அதுதான் வரணும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் டெஸ்க் ஃபோன் வரணுமா இல்லைன்னா மொபைல் ஃபோன் வரணுமான்ற அந்த விசிபிலிட்டிக்காக தான் நான் இவ்வளோ வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மொபைல் ஃபோன் கிரியேட் பண்ணி அதே மாதிரி இன்க்ளூட் நான் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணுறேன். And we have 3 choices: iPhone, Samsung and OnePlus. iPhone, order is 100, and Samsung 200, save. OnePlus, yes, and then 300, yeah. So again I'm saving it, and so another variable create பண்ணோம். மறுபடியும் கேட்லாக் ஐட்டம் குள்ள தான் போகணும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நியூ குள்ள போகிறேன். இது ஜஸ்ட் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் தான், ஸோ நமக்கு பெரிய வேலை இல்லை. ஸோ நியூ கொடுக்குறேன். 600,
சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டாக டைப்பாக தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் எதுவும் பண்ணல. இதையும் நான் மேண்டேட்ரி ஒருக்காக பண்ணுறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐம் சேவிங் இட். செட் நம்மளோட கேட்லாக் ஐட்டம் உள்ள போகிறேன். நம்மளோட எல்லா வேரியபிள்ஸையும் போட்டாச்சு. நம்மளோட எல்லா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ண ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட், டிஸ்கவுண்ட் மாடல், மொபைல் ஃபோன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துச்சு. இது வந்து நேட்டிவ் வியூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம அதை போர்ட்டலில் பார்க்கறதுக்காக போர்ட்டல் வியூவில் போனோம்னா, ஸோ ஃபில்டர் நேவிகேட்டர் போய் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணால் சர்வீஸ் போர்ட்டல் ஹோம்னு வரும். ஸோ அதுக்குள்ளே போனோம்னா நம்ம கேட்டலாக் அண்ட் கேட்டகரி வச்சு தான் நம்ம கேட்டலாக் ஐட்டமாக எடுக்க போகிறோம். ஸோ கேட்டலாக் உள்ள போகிறேன். ஸோ நம்மளோட கேட்டலாகை வந்து நான் இங்கே சர்ச் பண்ண போகிறேன். ஸோ ப்ரௌஸ் பை கேட்டகரி. ஸோ வி ஹேவ் கேட்டகரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனால் நம்ம என்ன கேட்டலாக் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஹார்ட்வேர். ஸோ அந்த கேட்டலாகை செலக்ட் பண்ணி மொபைலுங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிட்டு, ஸோ அதில் இருக்க ஆல்ரெடி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறையா இருக்கும். அதில் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா நம்ம கிரியேட் பண்ண ஃபோன் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த கேட்டலாக் ஐட்டம் இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு கெட் த கேட்டலாக் ஐட்டம் இந்த போர்ட்டல். ஸோ அந்த ஃபோன் ரிக்வெஸ்ட்குள்ளே போனால் இதுதான் போர்ட்டல் வியூ. இப்படி தான் போர்ட்டலில் இருக்கும். ஸோ ஒரு யூசர் வந்து போர்ட்டலில் வந்து ஒரு ஃபோனை வந்து ரெக்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்வெஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன். மேனேஜர் வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு இல்லை. ஸோ பட் நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட், ஸோ டெஸ்ட் ஃபோன் மாடல் அண்ட் மொபைல் ஃபோன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் டெஸ்ட்னு கொடுத்து இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஒரு ரெக்வெஸ்ட் பிளேஸ் ஆகும். எஸ், ஒரு ரெக்வெஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ரெக்வெஸ்ட் நம்பரும் இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, கிரியேஷன் ஆஃப் கேட்டலாக் ஐட்டம், அது மெயின்டைன் ஐட்டம்ஸ்குள்ளே போய் நியூ கொடுத்து கேட்டலாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். அண்ட் வாட் இஸ் கேட்டலாக் அண்ட் கேட்டகரி. கேட்டலாக் தான் ஸோ பஞ்ச் லைக் பல்க் ஆஃப் கேட்டலாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு கேட்டலாகில் மினி கேட்டகரிஸ் இருக்கும். அதில் எந்த கேட்டகரி நமக்கு வேணும் ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதான் கேட்டலாக் அண்ட் கேட்டகரி. அண்ட் நம்ம கிரியேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தோம். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்ன பண்ணுவோம். ஸோ அதில் ரெஃபரன்ஸ் குவாலிஃபையரில் சிம்பிள் மட்டும் பார்த்தோம். அண்ட் செலக்ட் பாக்ஸ் பார்த்தோம். அதை எப்படி நம்ம சாய்ஸஸ் கொடுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் போர்ட்டலே எப்படி கேட்டலாக் ஐட்டம் வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் கைஸ். ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து யூஸ் கேஸோட அதை பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தராக இந்த கேட்லாக் ஐட்டம் வச்சு மற்ற யூஐ பாலிசி, கேட்லாக் யூஐ பாலிசி எப்படி பண்ண போகிறோம், சில ஆட்டோ பாப்புலேட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் எப்படி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஏதாவது உங்களுக்கு queries இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கிளியராக ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லென்த்தி வீடியோ இன் திஸ் சேனல். ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ யா, see you guys. ஸோ see you in next video. ஸோ கண்டினியூஸான வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ஸோ தட் we can do good. யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye.